என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆ டோம் மேனிபுலேஷன். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்துமதி உங்களுக்கு எரர் கிளியர் ஆயிட்டா? நோ மேம், கிளியர் ஆகல. கிளியர் ஆகலையா? ம். சரி, ஓகே. நம்ம பார்க்கலாம். ஓகே. அது இன்னைக்கு முடிஞ்சா பார்க்கலாம். டைம் இருந்தா கிளாஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறம். ஓகே. மத்த எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அந்த லாஸ்ட்டா நம்ம என்ன ப்ராஜெக்ட் கால்குலேட்டர் ப்ராஜெக்ட்டும் இன்னொரு என்ன ப்ராஜெக்ட் பார்த்தோம்? ஓகே. ஃபார்ம் பார்த்தோம்ல. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சாரி, ரியலி சாரி. ஓகே. ஸோ மத்த யாராவது ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது எரர் இருக்குதா உங்களோட ப்ராஜெக்ட்ல? ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலன்னு சொல்லி. ட்ரை பண்ணல மேம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்துமதி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு எரர் இருக்குன்னாங்க. ஸோ அதனால தான் கேட்குறேன். எல்லாருக்கும் எரர் வருதா? இல்ல உங்களுக்கு மட்டும் எரர் வருதா? அப்படின்னு கேட்கறதுக்காக தான். சரி, ஓகே. சரி, டைம் இருந்தா இந்துமதி நம்ம பார்க்கலாம் என்ன? அன்னைக்கு என்ன எரர்ன்னு தெரியல. சரி, ஓகே. இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. இந்த டாம் மேனிபுலேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன கான்செப்ட்னா டாம் மேனிபுலேஷன். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு நீங்க கிளியரா இருக்கீங்களா? இல்லனா உங்களுக்கு இன்னும் அதுல ஒரு லிட்டில் பிட் டவுட் இருக்கா? லைக் என்ன சொல்றது, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்னர் HTML ஒரு டெக்ஸ்ட் எழுதணும் தெரியுமா? நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்லயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃப்ல ஒரு டெக்ஸ்ட இன்செர்ட் பண்ணியிருப்போம். சோ இந்த கான்செப்ட் இல்ல எனக்கு வந்து ஏதோ அரையும் குறையுமா இருக்கு, கொஞ்சம் அவ்வளவா கிளியரா இல்ல அப்படின்னா
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன் கொஞ்சம். ஓகே ரோஹிணி. ஓகே. ஓகே. சாரி. உங்களுக்கு அந்த டைம்லயே டவுட் இருந்தா நீங்க ரிப்பீட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. எல்லாருக்குமே டவுட் இருக்கு. ஓகே. சரி ஓகே. நம்ம இன்னைக்கு அந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நான் வந்து ப்ராஜெக்ட் போகாம மெயினா இந்த கான்செப்ட் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு ரீசனே இதான். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸை இன்னைக்கு கிளியர் பண்ணிருங்க. இன்னைக்கு அப்புறம் டவுட் வராம பாத்துக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு டவுட் இருக்கோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. சரி ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தம்ஸ் அப் போட்டா போதும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு லைட்டா டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள போலாம். யாரும் இங்க ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்ப ஆகுதோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போனா போதும். எந்த அர்ஜென்ட்டும் இல்ல. ஓகேவா? அதனால நல்லா கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். ஓகே. சோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இததான் நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா டோம் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இந்த டோம் மேனிப்புலேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் தானே நம்ம எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல சேஞ்ச் பண்ணோம். நம்மளுக்கு எப்பெல்லாம் ஒரு HTML எலமெண்ட்ல நம்ம மேனிப்புலேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னது, ஏதோ ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ண போறோம். அதான் அதுக்கு பேர் தான் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மேனிப்புலேட் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு எலமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இப்ப ஃபைல் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபைல்ல என்ன செஞ்சிருப்போம்னா ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபைலை ஆட் பண்றோம்னாலோ இல்ல இருக்கிற ஃபைலை டெலீட் பண்றோம், இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம், இல்ல அப்டேட் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுப்போம். இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு HTML டேக் யூஸ் பண்ணி இப்ப நீங்க ஒரு பேராகிராஃப் டேக்ல ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா அதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். அந்த ஆல்ரெடி இருக்கிற இப்ப ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்கல்ல, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்கல்ல. இப்போ இந்த பேராகிராஃப் எம்டியா கிரியேட் பண்ணி வச்சுக்கோமா, இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டெக்ஸ்ட மாத்திட்டு எனக்கு வேற ஒரு டெக்ஸ்ட நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்டா என்னால சேஞ்ச் பண்ண முடியாது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ங்கிற இந்த டோம் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த HTML எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். டைரக்டா என்னால என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம இந்த டோம் மேனிப்புலேஷன் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டீச் பண்ணிட்டு நான் பண்றேன் இத. இதுல வந்து நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு HTML டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து XMLன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்போ இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ல, XMLனா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். அது ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? அதோட டாக்குமெண்ட்ஸ் எதையாவது நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஐ மீன்ஸ் அதோட டேக்லயோ வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்டையோ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ண முடியும். ஆனா நீ ஆக்சஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்னா டாம் யூஸ் பண்ணி இப்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்றோம்ல, அந்த வேர்டு தான் டோம். அது வந்து இந்த டோம் கான்செப்ட்ல உள்ள வேர்டை தான் நம்ம எடுத்துட்டு வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேரு தான் டோம் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளா நம்ம பண்ண முடியாது. சும்மா எடுத்துட்டு வந்தோம்னா இந்த பேராகிராஃப்குள்ள நம்ம இதை இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ண முடியாது. நம்ம நம்ம வந்து HTML எலமெண்ட் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்றோம்னா அதுக்கு நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிற டோம் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த வேர்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, இதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இப்ப இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இதெல்லாம் என்னது, ஒரு கீவேர்ட்ஸ் தானே. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, இதுக்கு பேரு தான் டோம். டோம் கான்செப்ட்ல உள்ள கீவேர்ட்ஸை தான் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த டாட் இன்னர் HTML இது எல்லாமே இந்த டோம் கான்செப்ட்ல உள்ள கீவேர்ட்ஸ் தான். அந்த கீவேர்ட்ஸை எடுத்துட்டு வந்து இங்க யூஸ் பண்றது மூலியமா நம்ம இந்த பேராகிராஃப் டேக சேஞ்ச் பண்ணி ஹலோ வேர்ல்டுன்னு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் அது இனிஷியலா எதுவுமே இல்லாம இருக்கு. மேனிப்புலேஷனா நான் என்ன சொன்னேன், புதுசா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணாலும் சரி, இல்ல ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்ல இருக்கிற எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணாலும் சரி, எதுனாலுமே பண்ணலாம்.
சோ அதுக்கு பேரு தான் மேனிப்புலேஷன் சொல்லுவோம். சோ ஏதோ ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இனிஷியலா, அதை எடுத்துட்டு வந்து நம்ம இப்ப சேஞ்ச் பண்ணணும். அதுதான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது HTML ல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நான் சேஞ்ச் பண்ண போறது ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அந்த HTML எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண போறேன். சோ சும்மா சேஞ்ச் பண்ண முடியாது. அதை நான் எப்படி எடுத்துட்டு வரணும்? டாக்குமெண்டா கெட்ங்கிற வேர்ட்லயே நீங்க தெரியலாம். கெட் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணிட்டு எதை வச்சு கெட் பண்றோம் அப்படின்னா, எனி டவுட்ஸ்? மேம் அதுல HTML ல நம்ம டெமோன்னு கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதுதான் நம்ம இன்னர் HTML நம்ம சேஞ்ச் பண்றோமோ? ஆமா. பேராகிராஃப் டேக்ல நம்ம அதுக்கு ஒரு ஐடியா தான் சொல்ல வந்தேன். இப்ப நம்ம அதுக்கு எதை வச்சு கெட் பண்றோம்னா, அந்த எலமெண்ட்ட அதோட ஐடி நேம் வச்சு கெட் பண்றோம். ஓகேவா? பேராகிராஃப்க்கு சும்மா பேராகிராஃப் டேக் நேம் வச்சு பண்ணலாம். இப்ப நீங்க ஐடி நேம் வச்சுதான் அந்த பேராகிராஃப சேஞ்ச் பண்ணணும்னு இல்ல. கெட் எலமெண்ட் பை டேக் நேம் அப்படின்னு போட்டு டேக் நேம்னு போட்டுட்டு நீங்க அந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துக்கலாம்னா p அப்படின்னு கொடுத்துட்டு டாட் இன்னர் HTML. இந்த இன்னர் HTMLங்கிறது ஒண்ணு இல்ல. நீங்க அந்த எலமெண்ட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இன்சர்ட் பண்ண போறீங்க, ஏதாவது டெக்ஸ்ட இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப அதோட ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்க, இப்ப அந்த டெக்ஸ்டோட கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா டாட் ஸ்டைல்னு யூஸ் பண்ணணும். இன்னர் HTML அப்படின்னா அந்த HTML இன்னர் HTML அதுலயே உங்களுக்கு தெரியுதுல, HTML ஓட இன்சைட்ல நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட எழுத போறேன் அப்படின்னா டாட் இன்னர் HTML அப்படிங்கிற கீவேர்டு. இப்ப டெமோங்கிறது வந்து நம்ம இந்த பேராகிராஃப்க்கு கொடுத்திருக்க ஒரு ஐடி நேம். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்றேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் அந்த எலமெண்ட்டை எடுத்துட்டு வரணும். எது வச்சு? பை ஐடி. அந்த எலமெண்டோட ஐடிய வச்சு. சோ அதோட ஐடி நேம் என்ன கொடுத்திருக்கேன்? டெமோன்னு கொடுத்திருக்கேன். சோ அதனால அந்த ஐடி நேமே நான் இங்க கொடுத்திருக்கேன். அதுல நான் என்ன பண்ண போறேன்? அதுல எதுவுமே இல்ல டெக்ஸ்ட். நான் ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட இன்சைட் ஆட் பண்ண போறேன். அந்த HTML ஓட இன்சைட் ஆட் பண்ண போறேன். சோ டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்த உடனே பேராகிராஃப்குள்ள நம்மளுக்கு ஹலோ வேர்ல்ட் இன்செர்ட் ஆயிரும். இதை நம்ம ஐடி வச்சுதான் அதை ஆக்சஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ இங்க வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. சோ பிரச்சனை இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கெட் எலமெண்ட் பை டேக் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு p இந்த பிராக்கெட்குள்ள நம்ம pன்னு கொடுத்துட்டு டாட் இன்னர் HTML அப்படின்னு கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த பேராகிராஃப்ல இன்செர்ட் ஆகும். இன்கேஸ் நமக்கு நிறைய பேராகிராஃப் இருந்தா நமக்கு எந்த பேராகிராஃப் போய் அதை ஆக்சஸ் பண்ணணும் கன்ஃபியூஷன் வரும்ல. அதனாலதான் நம்ம என்ன கொடுத்துக்கிறோம்னா ஐடி நேம் கொடுத்துட்டு ஐடி நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம எழுதுறோம். ஓகேவா? கொஞ்சம் கிளியரான மாதிரி இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா எப்படி அது ஆக்சஸ் ஆகுதுன்னு? எல்லாருக்கும் ஓகேவா? ரிப்பீட் பண்ணணும், நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, புரியுது. புரியுதா எல்லாருக்கும்? நிம்மதி. அபினிஷா ரிப்பீட் பண்ணணும்னா பண்றேன். ஓகேவா? கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்களுக்காண்டி ரிப்பீட் பண்ணலாம், இல்ல எல்லாருக்கும் இன்னொரு டைம் கிளியர் ஆகும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுமா இல்ல நெட்வொர்க் இஷ்யூவா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே, நான் அடுத்து போறேன் கான்செப்ட்ல. இன் பிட்வீன் உங்களுக்கு நெட்வொர்க் சரியானதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் ஒரு டைம் கேட்பேன் எல்லார்ட்டையும், கூட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேவா? சோ இதுல இப்ப நான் இங்க வந்துட்டு ஒரு இந்த டாக் டைப் HTML அப்படிங்கறத நம்ம எல்லா எலமெண்ட்லயுமே மென்ஷன் பண்ணுவோமா? சோ இது என்ன, எதுக்காண்டி இந்த டாக் டைப் HTML நம்ம யூஸ் பண்றோம்னா, இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காண்டி தான் டாக் டைப் HTML அப்படின்னு எழுதுறோம். இதே XML அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி எழுதணும். ஓகேவா? XML பத்தி நமக்கு தேவையில்லை இப்போ. சோ அதனால நம்ம அதை விட்டுறலாம். அது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். HTML மட்டும்தான் இப்படி மேனிபுலேட் பண்ண முடியும்னு இல்ல. XMLன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அதுக்கு தனி சின்டாக்ஸ், அதுக்கு வேற லாங்குவேஜ். ஓகேவா? அந்த லாங்குவேஜையும் நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல மேனிபுலேட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணோம்ல, இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறைய பார்ப்போம். நான் அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, சோ இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இதுக்காண்டி தான் நம்ம வந்து ஒரு HTML எலமெண்ட்டை ஏதோ ஒரு மேனிபுலேஷனுக்காண்டி தான் நம்ம இந்த DOM அப்படிங்கிற இந்த கான்செப்டையே உள்ள கொண்டு வருவோம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சோ நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டவுட்ஸ் எதுவுமே வரக்கூடாது இதுல.
இப்பவே கிளியர் பண்ணிடணும். ஓகேவா? சோ நான் சொன்னேன்ல HTML மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. XML டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம். நம்ம வந்து இது வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது ஒரு டேக் நேம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ்ல இருக்கும். நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இருக்காது. இது எல்லாமே இந்த HTML, XML, கோர் இதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னா ஒரு தனி டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? சோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அத வந்துட்டு டாம் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு HTML மேனிபுலேட் பண்ணணும்னா HTML டாம் அப்படின்னு அதுக்கு தனி சின்டாக்ஸ் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி பண்றோம்ல, இது வந்து HTML மட்டும் மேனிபுலேட் பண்றதுக்காண்டி ஸ்பெஷலா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சின்டாக்ஸ். XMLக்கு வேற வேற டோம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அததான் XML டோம்னு சொல்றோம். கோருக்கு வந்துட்டு வேற ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். வேற ஒரு டைப்ல தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். சோ அது கோரு XML நமக்கு இப்ப தேவையில்ல. நம்ம இப்ப வந்து HTML டோம், HTML எலமெண்ட்ஸை எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும் இப்ப பார்க்கலாம். ஓகே நான் சொன்னேன்ல HTML எலமெண்ட்டை நீங்க வெறும் ஐடி நேம் வச்சுதான் உங்களால மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இப்ப எனக்கு ஒரு பேராகிராஃபை சேஞ்ச் பண்ணணும்னா பேராகிராஃப் டேகை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இல்ல அந்த பேராகிராஃப்க்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இமேஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் டேக்ல என்ன இருக்கும்? SRC அப்படின்னு ஒண்ணு இருக்குமா? அதை என்ன சொல்லுவோம்னா ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். எலமெண்ட் இந்த இமேஜ்ங்கிறது ஒரு டேகு. சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய SRCங்கிறது அதோட ஆட்ரிபியூட். SRCக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதோட பாத்தையோ இல்லைன்னா அதோட நேமையோ நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்படிதானே? அப்பதான் நம்மளோட இமேஜ் நம்மளோட வெப்பேஜ்ல ஷோ ஆகும். சோ அந்த SRCல நம்ம கொடுத்திருக்க இமேஜை எடுத்துட்டு வேற ஒரு இமேஜை நான் இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதையும் நான் என்ன பண்ணலாம்? ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அந்த ஆட்ரிபியூட் பேர் என்னது? SRC. அந்த SRC ஆட்ரிபியூட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ள உள்ள இமேஜை சேஞ்ச் பண்ணலாம். அதுவும் நான் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஐடினா ஐடி நேம் மட்டும்தான் வச்சு பண்ண முடியும் இல்ல. நம்ம கிளாஸ் நேம் வச்சு சேஞ்ச் பண்ணலாம். ஆட்ரிபியூட்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் வேற அதோட எலமெண்ட்ஸ் உள்ள எலமெண்ட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வீடியோ டேக்னா அதுல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸை கூட நம்ம என்ன செஞ்சிடலாம்? லூப்பு, ஆட்டோ ரீப்ளே அந்த மாதிரி நிறைய இருக்குமா? அந்த மாதிரி அந்த எலமெண்ட்ஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதே மாதிரி HTML மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் கிடையாது. HTML டாம் மேனிபுலேஷன் வச்சு CSS-ஐயும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு எலமெண்டோட பேக்ரவுண்ட் கலர், இப்போ இந்த டெக்ஸ்டோட கலரை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டைல் டாட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்க நான் ஸ்டைல் டாட் கலர்னு போடுவேன்னா அது கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிள் இல்ல, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸ்டைல் யூஸ் பண்ணி அதோட ஸ்டைல கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். லைக் அதோட கலரை சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, அதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, CSS-ஐயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு HTML அப்படின்னா அதுல எப்படி இருக்கும்? இந்த ட்ரீ டாம் மேனிபுலேஷனோட ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இது நமக்கு தேவையில்லை அவ்வளவா. ஸோ இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க என்ன. ஸோ இதுல உங்களுக்கு எது எலமெண்ட்ஸ் எது ஆட்ரிபியூட்ஸ் அதுன்னு தெரியணும். ஓகே, எதுலாம் எலமெண்ட் எதுலாம் ஆட்ரிபியூட்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நார்மலா இப்ப ரூட் எலமெண்ட் அப்படின்னா இப்ப நீங்க HTML அப்படிங்கிறது ஒரு டேக். ஓகேவா? HTML அப்படிங்கறதுலாம் ரூட் எலமெண்ட். ஹெட் டேக், பாடி டேக் அதெல்லாம் வந்துட்டு நார்மல் எலமெண்ட். ஓகேவா? சோ அதெல்லாம் என்னது? நார்மல் எலமெண்ட். நான் இங்க சொன்னேன்ல, நீங்க வந்துட்டு டேக்ஸ வச்சுதான் ஆக்சஸ் பண்ணணும்னு கிடையாது. எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு HTML டாக்குமெண்ட்டையே மாத்த போறேன் அப்படின்னா அந்த HTML டேக்ங்கிறது வந்துட்டு ரூட் எலமெண்ட். அதை வச்சும் நான் ஆக்சஸ் பண்ணலாம். ஹெட், பாடி டேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டைட்டில்லாம் நமக்கு என்னது? டைட்டில் AH1 இதுவும் வந்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னா டேக்ஸ். இது பாடி ஹெட்ங்கிறது எலமெண்ட், HTML அப்படிங்கிறது ரூட் எலிமெண்ட். இந்த டைட்டில், ஆங்கர் டேக், H1, பேராகிராஃப் டேக் இதெல்லாம் வந்துட்டு என்னது? டேக். இந்த HREF, SRC அதெல்லாம் அந்த டேகுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா?
டேகுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு என்னது அப்படின்னா அது என்னது அதுல உள்ள கண்டென்ட்ஸ். ஸோ நம்ம கண்டென்ட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டேக் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ பாடி, ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா எலமெண்ட்ஸையுமே சேஞ்ச் பண்ணலாம், ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ணலாம், சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். HTML ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் ஆட்ரிபியூட்ஸையும் கூட நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம், நியூவாவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஈவெண்ட்ஸ்ல கூட நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இப்போ இந்த கான்செப்ட்லாம் நம்ம இப்போ பார்க்க மாட்டோம், இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கதை நமக்கு வேண்டாம். ஓகே, அதாவது டோம்ல வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப இந்த பேராகிராஃப் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நான் அதுக்குள்ள ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னா டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுவேன். ஓகேவா? அத எப்படிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல மெயினானது ரெண்டு வேர்ட்ஸ் தான். டாக்குமெண்ட் டாட் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி, அப்புறம் டாட் இன்னர் HTML. நான் வந்து சொல்றேன், பெரும்பாலும் நம்ம வந்துட்டு ஐடியை வச்சு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுவோம். டாம் மேனிப்புலேஷன் வந்துட்டாலே ஒரு HTML எலமெண்ட் எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னாலே நம்ம வேற எந்த ஆப்ஷனுக்கும் போக மாட்டோம். கிளாஸ் நேமோ டேக் நேமோ எதை வச்சாலுமே பிரச்சனை தான். ஏன்னா 2-3 எலமெண்ட்டுக்கு ஒரே கிளாஸ் நேம் இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் ஆனோம்னா அதே அதே கிளாஸ் நேம்ல எந்தெந்த எலமெண்ட்லாம் இருக்குமோ எல்லா எலமெண்ட்டுமே சேஞ்ச் ஆகும். பட் ஐடி எப்படி இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஐடியில இருக்கக்கூடிய நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்ற எலமெண்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகாது. அதனால மேக்சிமம் நம்ம எந்த ஆப்ஷனுக்கு போவோம்னா ஐடியை வச்சுதான் ஆப்ஷன் போவோம். இன்கேஸ் சம் கேசஸ்ல நம்ம கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏகப்பட்ட H1 டேக் இருக்கும், ஏகப்பட்ட பேராகிராஃப் டேக் இருக்கும். ஸோ அதை வச்சு சேஞ்ச் பண்ணா மொத்தமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால டேக் நேம்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஐடி வச்சுதான் மேக்ஸிமம், இல்ல சம்டைம்ஸ் கிளாஸ் நேம் வச்சும் பண்ணுவோம். ஓகேவா? வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு டாட் இன்னர் HTML அப்படிங்கிறது உள்ள இன்சர்ட் பண்றதுக்கு, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ண போறோம், இல்ல ஆல்ரெடி அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு டெக்ஸ்ட் அதுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னா டாட் இன்னர் HTML. இன்சைட் HTMLக்கு நீங்க ஏதோ ஆட் பண்றீங்க அப்படின்னாலே டாட் இன்னர் HTML அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ நம்ம மோஸ்ட் காமன் வே வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி தான். ஓகேவா? அதுலயும் மேக்ஸிமம் எல்லா ஐடிலையும் டெமோன்னு தான் கொடுத்திருப்பாங்க. சோ நம்மளோட ஐடி நேம் நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம். டெமோ தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம என்ன ஐடி நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மாடிஃபை பண்ணுவோம்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க எந்த எலமெண்ட்டுமே இல்லை, எம்டியா ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணேன், அது ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆச்சு. இது வந்துட்டு புதுசா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்றதுக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹலோ வேர்ல்ட ரீப்ளேஸ் நான் என்ன பண்றேன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப்க்கு நான் P1 கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இனிஷியலா அசைன் பண்ணியிருக்கேன். சரி, இனிஷியலா அசைன் பண்ணல, இனிஷியலா அந்த பேராகிராஃப் டேக்ல ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட், எந்த எலமெண்ட் எடுத்துட்டு வரணும், பேராகிராஃப் டேக்ல உள்ள எலமெண்ட். கெட் எலமெண்ட் எதை வச்சு, பை ஐடி, அதோட ஐடியை வச்சு. ஸோ அந்த ஐடி என்ன கொடுத்துருக்காங்க, P1. ஸோ P1 அதுக்குள்ள டாட் இன்னர் HTML. நான் என்ன ரீப்ளேஸ் பண்றதுக்கும் நீங்க இன்னர் HTML யூஸ் பண்ணலாம். எதுவுமே இல்ல எம்டியா இருக்கிறதுக்கு புதுசா நம்ம ஆட் பண்றதுக்கும் நம்ம டாட் இன்னர் HTML கொடுத்துருக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணணும், இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம டாட் இன்னர் HTML கொடுத்துக்கலாம். ஸோ டாட் இன்னர் HTML அப்படின்னு கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ அப்ப என்ன ஆயிரும், இப்போ வந்துட்டு நியூ டெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆயிரும், இன்சர்ட் ஆயிரும் அதுக்குள்ள.
சோ இது சிம்பிள். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஐடி நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்ட வந்துட்டு அதோட டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றோம். அதற்கு தான் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கோம். இப்ப நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆட்ரிபியூட்ல எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ இப்போ நான் இங்க வந்துட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸ்மைலி டாட் கிஃப்ங்கிற ஒரு இமேஜ் இனிஷியலா இந்த இமேஜ் டேக்குள்ள வச்சிருக்காங்க. நான் இப்ப அந்த இமேஜ மாத்திட்டு லேண்ட்ஸ்கேப் டாட் ஜேபிஜி அப்படிங்கிற இமேஜ ஆட் பண்ண போறேன். இருக்கிற இமேஜ சேஞ்ச் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் டாட் ஜேபிஜி வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸ்மைலி டாட் கிஃப்ட்க்கு பதிலா. சோ நான் என்ன பண்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் அதே கான்செப்ட் தான். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்புறம் இமேஜ். இப்ப நான் ஒரு டெக்ஸ்ட இன்சர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், டாட் இன்னர் HTML அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஆனா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஆட்ரிபியூட்டுக்குள்ள ஐ மீன் இந்த SRCங்கிறது ஆட்ரிபியூட். HREF அப்படிங்கிறது ஆட்ரிபியூட். ஏன்னா அதுக்குள்ளலாம் நம்ம என்ன குடுப்போம், HREF குள்ள பெரும்பாலும் என்ன குடுப்போம்னா, ஏதாவது லிங்க்ஸ் குடுப்போம். ம். இப்போ ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்குன்னா, இன்னொரு பேஜுக்கு போணும் அப்படின்னா, அபௌட் பேஜ் அப்படின்னா, அது HREF குள்ள அபௌட் அப்படின்னு ஆங்கர் டாக்ல HREF குள்ள குடுப்போமா? சோ அதுக்குள்ளலாம் என்னது லிங்கோ இல்லன்னா ஏதாவது இமேஜோ அந்த மாதிரி குடுப்போம். அது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். ஒரு டேகுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஆட்ரிபியூட்ட சேஞ்ச் பண்ண போறேன். இவ்ளோ நேரம் நான் ஒரு டெக்ஸ்ட்ட தான் இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் டாட் இன்னர் HTML அப்படின்னு யூஸ் பண்ணேன். இப்ப நான் ஒரு ஆட்ரிபியூட்ட சேஞ்ச் பண்ண போறதுனால, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட் இமேஜோட ஐடிய வந்துட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சஸ் பண்ணி டாட் அந்த ஆட்ரிபியூட் SRCக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இமேஜ் தானே சேஞ்ச் பண்ண போறேன். சோ டாட் SRC இஸ் ஈக்குவல் டு இதை அசைன் பண்ணிக்கோ. ஆல்ரெடி இருக்கிற SRCயை விட்டுட்டு இப்போ நம்மளோட புதுசா SRCக்குள்ள நம்ம என்ன இன்சர்ட் பண்ணிருக்கோமோ அது போயிட்டு ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் இமேஜ் வந்துட்டு நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கார்த்திகா? சூப்பர். சரி, இப்ப நம்ம வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து நான் ஸ்டைல் யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு சொல்றேன். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நேம் வந்து dom.html அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ம். இங்க இங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கா, XMLன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இப்ப நீங்க XMLன்னு அடிச்சீங்கன்னா, இங்க வந்து இப்படிதான் வரும். ஓகேவா? இதோட சின்டாக்ஸே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம டாக் டைப் HTML நமக்கு வர்ற மாதிரி வரல. இதுதானே? சோ அது வந்துட்டு வேற வேற டாக்குமெண்ட். ஓகேவா? அது கொஞ்சம் சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சாரி, இவ்வளவு நேரம் கொஞ்சம் டல்லா இருந்திருக்கு. ஸ்கிரீன் கொஞ்சம் கிளியரா இல்லைனாட்டியும் சொல்லிருங்க. ஓகேவா? பிரைட்னஸ் கம்மியா வச்சிருக்கேன் இவ்வளவு நேரம். ஓகே. சோ ஸ்கிரீன் அப்படி ரொம்ப நேரம் பிரைட்னஸ் கம்மியா வச்சு பார்த்தா தலைவலி வந்துரும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இல்லைன்னா சொல்லுங்க. டெக்ஸ்ட் சின்னதா இருந்தாலும் எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும், ஒரு H1 டேக் வச்சுக்கணும். ஒரு H1 டேக்ல DOM மேனிபுலேஷன் அப்படின்னு வச்சுக்கணும். சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு எம்ப்டியா ஒரு பேராகிராஃப் டேக்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் டேக்ல நான் எதுவுமே வைக்கல. புதுசா என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் வந்துட்டு ஒரு இதை இன்சர்ட் பண்ண போறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு இதை இன்சர்ட் பண்ண போறேன். சோ இதுக்கு நான் வந்து P1 அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நேம் வச்சுக்கிறேன். சோ இப்ப நான் ஸ்கிரிப்ட் டேக்ல போயிட்டு DOM மேனிபுலேஷன் கமாண்ட் எழுது டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை. உங்களுக்கு கெட் எலிமெண்ட் பை அப்படின்னு அடிச்சோடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
ஐடி வச்சு கெட் பண்ண போறோமா? கிளாஸ் நேம் வச்சு கெட் பண்ண போறோமா? இல்ல நேம் வச்சு கெட் பண்ண போறோமா? இன்புட்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்புட் டேக் இருக்கும்ல. ஸோ அந்த இன்புட் டேக்லலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நேம் வச்சு கூட கெட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இல்லன்னா ரூட் நோட் நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஹெட்டு அதெல்லாம் HTML அதெல்லாம் வந்துட்டு என்னது? ரூட் எலமெண்ட். அத வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம்? மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். பட் இதுதான் மேஜரா பண்ணுவோம். சம் கேஸஸ்ல டேக் நேம் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா நேம் வச்சு கூட வந்துட்டு குடுக்கலாம். இப்போ இன்புட்லலாம் வந்து நம்ம நேம் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துருப்போம். அந்த மாதிரி நேம் வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம்? ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது மோஸ்ட் காமனா ஐடி, அப்புறம் ரொம்ப ரேர். கொஞ்சம் சம் கேஸஸ்ல வந்துட்டு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்? கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்றேன். ஸோ ஐடி யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, P1 அதோட நேம் என்ன வச்சிருக்கீங்க? P1. ஸோ நான் இங்க வந்து P1 அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, புதுசா ஒரு டெக்ஸ்ட்ட இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ டெக்ஸ்ட்ட இன்சர்ட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்? இன்னர் HTML. கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இன்னர் HTMLல இன்னர் மட்டும் தான் ஸ்மால் லெட்டர்ல வரும். HTML கேப்ஸ்ல யூஸ் பண்ணணும். இந்த HTMLல ஒரு எல் நீங்க ஸ்மாலா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எரர் அடிச்சுட்டு வராது. ஸோ நான் இதுல நெறைய டைம் மிஸ்டேக் பண்ணிருவேன். ஓகேவா? இன்னர் HTML எல்லாத்துலயுமே ஸ்மால் லெட்டர்ல போட்டுருவேன். இல்ல இந்த லாஸ்ட்ல எல் மட்டும் சம்டைம்ஸ் ஸ்மால்ல போட்டுருவேன். ஸோ அதனால அத கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே? ஓகே. ஸோ நான் இப்ப என்ன பண்ணுவோம்னா, இதுல நான் என்ன பண்ண போறேன்? ஒரு புதுசா ஒரு வேல்யூவ ஆட் பண்ண போறேன். என்ன வேல்யூ ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, வெல்கம் எவ்ரிஒன். ஸோ இனிஷியலா எம்ப்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வெல்கம் எவ்ரிஒன் ஆட் பண்ண உடனே, இப்போ அது வந்துட்டு அந்த பேராகிராஃப்ல ஆட் ஆகிரும். ஸோ அது பிரிண்ட் ஆயிட்டு. இப்ப நான் அத கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இத எதுவுமே பிரிண்ட் பண்ணல. ஓகே. எம்ப்டியா வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கும்? இப்ப எனக்கு இங்க ஒண்ணுமே இருக்காது. இப்ப நான் இங்க ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணா, அந்த பேராகிராஃப்ல நான் என்ன பண்ண போறேன்? ஹலோ மட்டும் எனக்கு வரும். ஓகேவா? இத யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? அந்த லொகேஷன் ஒரு ஏபிஐ பார்த்தோம்ல, ஜியோ லொகேஷன் ஏபிஐ. அதுல இனிஷியலா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த லொகேஷன் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு ட்ரை இட் அப்படிங்கிற ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கும். கீழ வந்து பேராகிராஃப் டேகோ, அதுல எந்த லெட்டர்ஸோ எதுவுமே இருக்காது. நம்ம கிளிக் பண்ண உடனே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃப் டேக் எடுத்துட்டு வந்துட்டு, அதுல இன்னர் HTMLல நம்ம அதோட லொகேஷன பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இனிஷியலா அது எம்ப்டியா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம கிளிக் பண்ண உடனே தான் இந்த டோம் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி அந்த இன்னர் HTMLக்குள்ள அது ஏதோ ஒரு லொகேஷன ஆட் பண்ணி நமக்கு கடைசியா பிரிண்ட் ஆகும். கிளிக் பண்ண உடனே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி புதுசா தான் இன்சர்ட் பண்ணணும்னு கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஏதாவது குடுத்திருந்தனால அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல ஒரு டெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹேவ் அ ஹேப்பி லேர்னிங் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இப்ப நான் இத எடுத்துட்டு வந்து அவுட்புட்ல பார்த்தேன்னா, எனக்கு ஏன் இங்க எதுவுமே பிரிண்ட் ஆகலன்னா, நான் இங்க டாம் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி அத மேனிபுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகல? ஹேவ் அ ஹேப்பி லேர்னிங் பிரிண்ட் ஆகல. இத நான் கமெண்ட் பண்ணிட்டு, இப்ப நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா, ஸோ இப்ப இந்த பேராகிராஃப்ல இனிஷியலா நம்ம ஹேவ் அ ஹேப்பி லேர்னிங் வச்சிருக்கோமா? ஸோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, டாம் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ட எடுத்துட்டு, ரீப்ளேஸ்மென்ட்டா நான் என்ன வச்சுக்கிறேன்? இப்போ வெல்கம் எவ்ரிஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மென்ட்க்கா வச்சுக்கிறேன். ஸோ இப்ப என்ன ஆயிட்டு, அந்த டெக்ஸ்ட்ட எடுத்துட்டு இத ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது என்னதுன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஒரு டேக்க எப்படி சேஞ்ச் பண்றது? டேக்ல உள்ள அந்த டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆட்ரிபியூட்ஸ எப்படி சேஞ்ச் பண்றது? அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இமேஜ் டேக் வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கு இமேஜ் எடுத்துட்டு வரணுமே. லாஸ்ட்டா நம்ம கிட்ட ஏதாவது இமேஜ் இருக்கா? ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே.
ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்பதான் ப்ராப்ளம் இருக்காது. இந்த இமேஜை நான் வந்துட்டு ஃபுட்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபுட்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது இன்னொரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு கவர்னு இருக்கு. இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து நான் கவர்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நமக்கு இப்போ 2 இமேஜ் கிடைச்சாச்சு. இப்போ நான் இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த எஸ்ஆர்சிக்கு இந்த இமேஜுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். அதுல வந்துட்டு image1 அப்படிங்கறத அதோட ஐடி நேம். ஓகேவா? இதுல எஸ்ஆர்சில நான் cover.png இனிஷியலா கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு cover.png கொடுத்துக்கிறேன். png கொடுத்துட்டு அதோட width 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். height 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ இது அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்குவோம். ஸோ அவுட்புட்ல இப்போதைக்கு நமக்கு இந்த கவர் பேஜ்ல உள்ள இமேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நான் இங்க வந்து சேஞ்ச் பண்ண போறேன். எதை யூஸ் பண்ணி? document.getElementById யூஸ் பண்ணி ஐடி வச்சுதான் கெட் பண்ண போறோம். பட் இன்னர் HTML யூஸ் பண்ணுவோம். நமக்கு டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்னா ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணணும். எஸ்ஆர்சி HREF அந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா .src .href அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்ரிபியூட்டோட நேமை கொடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போற எலமெண்ட் இல்ல ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல அந்த இமேஜையோ நம்ம கொடுக்கணும். ஓகேவா? get element by id. இந்த இமேஜோட ஐடி என்னது? image1. நம்ம சேஞ்ச் டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம எந்த எலமெண்ட் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த எலமெண்டோட ஐடியை கொடுக்கணும். இன்கேஸ் அதோட ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ண போறோம்னா டாட் அந்த ஆட்ரிபியூட்டோட நேம். இப்போ நான் எஸ்ஆர்சியை சேஞ்ச் பண்ண போறதுனால எஸ்ஆர்சி. ஹெச்ஆர்இஎஃப் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா டாட் ஹெச்ஆர்இஎஃப். ஹெச்ஆர்இஎஃப் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுக்குள்ள என்ன இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃபுட் இமேஜ் ஆட் பண்ணணும். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீப்ளேஸ் ஆயிட்டா அப்படின்னு பார்க்குறேன். ரீப்ளேஸ் ஆயிட்டு. ஆல்ரெடி இருந்த இமேஜ் வேற. இப்போ நான் சேஞ்ச் பண்ணோன்னா இமேஜ் ரீப்ளேஸ் ஆயிட்டு. இப்போ ஹெச்ஆர்இஎஃப்னா நம்ம அதுல வந்துட்டு எதுல கொடுப்போம்? இப்போ ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு ஹோம் பேஜுக்கு போகணும். அபோட்டை கிளிக் பண்ணா அபோட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா ஆங்கர் டேக்குள்ள ஹெச்ஆர்இஎஃப்க்கு ஒரு பேஜை கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு பேஜஸ்லாம் இல்லை. ஸோ அதனால நம்மளால அந்த எக்ஸாம்பிள் பார்க்க முடியாது. சரி, ஓகே, நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இங்க போயிட்டு இங்க நான் வந்து ஹெச்ஆர்இஎஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அபோட் பேஜுக்கு போறதுக்காண்டி அபோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எனக்கு அபோட் பேஜை கிளிக் பண்ணா பிளாக் பேஜுக்குள்ள தான் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இங்க document.getElementById அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு .href கொடுத்துட்டு எனக்கு அபோட்டுக்கு பதிலாக நான் எனக்கு வந்துட்டு பிளாகுக்கு போகணும்னா அந்த பிளாகோட நேம் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் அப்படின்னா பிளாக் பேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்றதுக்கான மெத்தட். இந்த ரெண்டும் கிளியர் தானே? டவுட் எதுவும் இருக்கா எல்லாருக்கும்? டாப் மேனிப்புலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சின்னதா டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவோம்.
சரண்யா, அபினிஷா, எனி டவுட்? அபினிஷா, ஏதாவது டவுட் இருக்கு? எனி டவுட்ஸ்? ஓகே, டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்து ஸ்டைல் வச்சு எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுல போயிட்டு அந்த டெக்ஸ்டோட கலரை நான் என்னன்னு மாத்திக்கிறேன் அப்படின்னா ப்ளூ கலர்ல வச்சுக்கிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் என்ன கலர்ல இருக்கு? நமக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகேவா? ப்ளூ கலர்ல இருக்கு. இப்போ நான் இதை ரெட் கலர்ல சேஞ்ச் பண்ணணும். நான் என்ன பண்றேன்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. என்ன ஐடி வச்சிருக்கோம்? அந்த டெக்ஸ்ட் அந்த பேராகிராஃப் டேக்ல உள்ள இதுக்கு P1 அப்படின்னு சொல்லிட்டு ஐடி வச்சிருக்கோமா? ஓகே. டாட் ஸ்டைல் டாட் கலர். எனக்கு இதுல சின்ன டவுட் இருக்கு, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. ஓகே, இப்போ நான் எங்க பண்றேன்? இப்போ போய் இது சேஞ்ச் ஆயிட்டான்னு பாக்குறேன். சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ப்ளூ கலர்ல இருந்தது, கரெக்ட் தான். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஹைஃபன் வராதுன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்ட் கலருக்கு. ஏதோ ஒரு சின்டாக்ஸ் மட்டும் மாறும், அதை பார்க்கணும். ஒரு பேராகிராஃப் டேக்ல எதுலயும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஆக்சுவலி நம்ம இதை யூஸ் பண்ணியிருந்தோம், கலர் சேஞ்ச் பண்றது. ஓகே, forgot. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெட் கலரா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஆல்ரெடி ப்ளூ கலர்ல இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, அதோட ஃபாண்ட்டையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட வேற ஏதாவது ஃபாண்ட் வெயிட்டோ இல்ல அதோட பிக்சல்ஸையோ எதனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டைல்ல யூஸ் பண்ணி அந்த டாட் ஸ்டைல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி டாட் அதோட ப்ராப்பர்ட்டி நேம், எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம். இப்போ டாட் ஸ்டைல் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க சிஎஸ்எஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா டாட் ஸ்டைல் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இப்போ அதோட வித்தை சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா டாட் வித், ஸ்டைல் டாட் வித். வேற ப்ராப்பர்ட்டி ஹைட்டோட அந்த ஹைட்டை சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா அப்போ அந்த ஹைட்டை எழுதணும். இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட நேமை இங்க எழுதணும் கலருக்கு பதிலா. ஓகேவா? பட் டாட் ஸ்டைல் வந்து கம்பல்சரியா இருக்கணும். டாட் உங்களோட ப்ராப்பர்ட்டியோட நேம், அப்புறம் அதோட வேல்யூ இந்த சைடு எழுதிக்கலாம். இப்போ ஹைட் சேஞ்ச் பண்ண போறேன்னா இங்க வேல்யூ என்ன வரும்? ஒரு 400 பிக்சலோ 500 பிக்சலோ அப்படின்னு பிக்சல்ஸ்ல கொடுப்போம். வித்தையும் அதே மாதிரி கொடுப்போம். இப்போ இமேஜஸ்லாம் சேஞ்ச் பண்றோம்னா டாட் எஸ்ஆர்சி, சிஎஸ்எஸ் சேஞ்ச் பண்றோம்னா டாட் ஸ்டைலு, இல்ல நம்ம வந்து HTML எலமெண்ட்ல வந்துட்டு அது ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா டாட் இன்னர் HTML. அவ்வளவுதான். ஸோ இந்த கான்செப்ட் ஸ்டைல் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே, எப்படி ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு. வேற ஏதாவது ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இனி டோம்ல வந்துட்டு டவுட் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டவுட் வந்தோன்னா டவுட் கேட்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த கிளாஸ்லயே டவுட் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. இன்கேஸ் நம்ம அப்புறம் பார்க்கும்போது டாம் கான்செப்ட்ல ஏதாவது டவுட் வருது இன் பிட்வீன்ல அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப எதுவும் டவுட் லைட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனி டவுட்ஸ்? அபினிஷா ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருக்கே, அதான் கேட்குறேன். எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸா? ஓகே. ஏதாவது டவுட்னா கேட்கலாம். இனி ஆல்ரெடி பார்த்த டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே.
டவுட் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ டவுட்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் இப்போ இந்துமதி உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா நான் சொல்றேன். ஸோ 6 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இன்னொரு கான்செப்ட் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தாலும் பாதியோட நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம இன்கேஸ் உங்களுக்கு டவுட்னா கேட்கலாம். இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ. இந்துமதி நீங்க மட்டும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே.